ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 34ஆம் பகுதி. மருத்தன் நரிஷ்யந்தன் தந்தை வேட்டல் மகன் மருத்தல். அபீக்ஷிதனின் மகன் மருத்தன் பெரும் பேரரசனாய் விளங்கினான். ஞானம் மிகுதியாய் பெற்றிருந்த மருத்தன் எல்லா கலைகளையும் பெற்று பேரரசனாய் விளங்கும் போதே தான் வனம் சென்று தவம் செய்ய விரும்பிய கனித்திரன் அபீக்ஷிதனை அழைத்து நாட்டின் பொறுப்பை ஏற்று தன்னை வனம் சென்று தவம் செய்ய அனுமதிக்குமாறு வேண்டிட, தான் சிறைப்பட்டதால் நாடாளும் தகுதியை இழந்துவிட்டேன் என்றும் நாடு வேண்டாம் என்றும் மறுத்துவிட்டான். பேரன் மருத்தன் அரசனாதல் தந்தையே தனையனுமாவான் என்று நீதி நூல்கள் கூறுவதால் தான் பெற்ற வெற்றி அபீக்ஷிதனின் வெற்றியே ஆகும் என்றும் அதனால் நாட்டை ஏற்றுக்கொள் என்றான். எனினும் மகன் நாட்டை ஏற்க மறுத்ததால் சிறிது காலம் சென்ற பின் பாட்டன் பேரனாகிய மருத்தனுக்கு பட்டம் கட்டிவிட்டு கானகம் சென்று தவம் புரிந்து இந்திரலோகம் அடைந்தான். மருத்தன் நீதி தவறாமல் நாடாண்டான். யாகாதிகள் மூலமும் புகழ்பெற்று விளங்கி வந்தான். முனிவரின் வேண்டுகோள். ஒரு நாள் ஒரு முனிவர் மருத்தனை அணுகி, உனது பாட்டி வீரையால் அனுப்பப்பட்டு இங்கு வந்துள்ளேன். பாதாளத்திலிருந்து அரவங்கள் வெளிவந்து காட்டில் வாழும் முனிவர்களுக்கு தொல்லைகள் தருகின்றன. கொடிய அரவங்கள் 7 முனிவர்களை கொன்றுவிட்டன. நீர்நிலைகள் எல்லாம் அரவங்களால் விஷமாகிவிட்டன. அரவங்களை கொன்று முனிவர்களை காப்பாற்று, இல்லாவிடில் நரகத்தை அடைவாய் என்றார். தந்தைக்கும் மகனுக்கும் போர். மருத்தன் ரிஷிபுத்திரர்களை பிழைப்பிக்கவும் அரவங்களை கொல்லவும் பிரதிஜ்ஞை செய்து யமாஸ்திரத்தை பாதாள லோகத்தை நோக்கி எய்தான். அதனால் பயந்த நாகங்கள் மருத்தன் தாய் நாகலோகத்தில் இருந்தபோது ஆபத்து காலத்தில் அவர்களை காப்பதாக கூறியுள்ளதால் அவர்கள் அபீக்ஷிதனிடம் சரணடைந்து காக்க வேண்டினர். தந்தையும் மகனும் தம் வாக்கை காப்பாற்றி கொள்ள போரில் இறங்கினர். அப்போது எல்லா ரிஷிகளும் தோன்றி இருவரையும் போரை நிறுத்துமாறு கட்டளையிட்டதுடன் தமது தவ பலத்தால் இறந்தவர்களை எழுப்பி தருவதாகவும் கூறினர். அப்போது கரந்தமன் வைசாலினி ஆகியோரும் விண்ணிலிருந்து வந்து தந்தையையும் மகனையும் பாராட்டினர். மேலும் அவர்கள் ஆட்சியில் தர்மம் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கை வீணாகவில்லை என்று கூறி சர்வமங்கலம் ஏற்பட ஆசீர்வதித்தனர். மருத்தன் வைகர்பி, பிரபாவதி, கைகேயி, லிசாந்திரி, சுகேஷி, பக்ஷஸ்மதி முதலிய பெண்களை திருமணம் செய்தான். அவனுக்கு பிறந்த 18 புதல்வர்களில் மூத்தவன் நரிஷ்யந்தன் தன் முன்னோர்களின் வரலாறுகளை கேட்டு தான் அவர்களை விட மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று முயற்சி செய்தான். யாகங்களில் அவன் கொடுத்த ஏராளமான தட்சணைகளை பெற்று பலமுடன் வாழ்ந்து வந்தான். அவன் ஆட்சிக்கு சமமாய் வேறொன்றை கூற இயலாது என்று எல்லோரும் அவனை போற்றினர். 34ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.